வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.3ல் 4வது சம் சுருக்குக. கொஷின் என்ன இருக்குன்னா p-2 இன்ட்டு p+1 இன்ட்டு b-4 இருக்குது. ஸோ 3 டைம் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா x+a இன்ட்டு x+b இன்ட்டு x+cங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. சரியா? x+a இன்ட்டு x+b இன்ட்டு x+cங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். x³ ப்ளஸ் a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ கொஸ்டினில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக பின்னு இருக்குது. ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஏ இருக்க வேண்டிய இடத்துல -2 இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. சி இருக்க வேண்டிய இடத்துல -4 இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? அடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம். ஸோ என்ன இருக்குது? p-2 இன்ட்டு b+1 இன்ட்டு b-4 ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு? ஃபார்முலாவில் x³ இருந்துச்சு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம பின்னு எடுத்தோம். b³ ப்ளஸ் அடுத்து என்ன இருந்துச்சுன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு x² இருக்குது. ஸோ ஏங்கிறது -2, பிங்கிறது 1, சிங்கிறது -4 இன்ட்டு x². இப்போ எக்ஸுங்கிறது பி, ஸோ b² ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு x²ன்னு இருக்குது. சரியா? ஸோ -2 இன்ட்டு 1, அதாவது ஏ இன்ட்டு பிங்கிறது ஏ பதிலாக -2, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி இன்ட்டு சி, பிங்கிறது 1, சிங்கிறது -4 ப்ளஸ் சி இன்ட்டு ஏ, சிங்கிறது -4, ஏங்கிறது -2 இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக பி. லாஸ்ட் டைம் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, ஏங்கிறது -2, பிங்கிறது 1, சிங்கிறது -4. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு b³ இருக்குது. b³ அப்படி எழுதிடாச்சு. அடுத்து -2 ப்ளஸ் 1 -4. சரியா? ஸோ -2 -4 கூட்டினா -6. -6லேருந்து 1 கழிச்சா -5. ஸோ -5 b² இருக்கிறதுனால b² ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 2ம் மல்டிப்ளை இருக்குது. இப்போது 2ஐயும் -2ஐயும் 1ஐயும் பெருக்குனா -2, 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 1ஐயும் -4ஐயும் பெருக்குனா -4. அடுத்து -4ஐயும் -2ஐயும் பெருக்குனா +8 இன்ட்டு பி இருக்குது. ஸோ கடைசி டம் -2 பெருக்கல் 1 பெருக்கல் -4. ஸோ -2ஐயும் 1ஐயும் பெருக்குனா -2, -2ஐயும் -4ஐயும் பெருக்குனா 8. சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப் b³ -5b². இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது, -4 இருக்குது. ஸோ ஒரே இடம் இருந்தால் 2ஐயும் கூட்டிக்கலாம். இப்போ -2 -4 கூட்டினா -6. -6 ப்ளஸ் 8 இருக்குது. -6லேருந்து +8 கழிச்சா +2. ஸோ பக்கத்தில் ஒரு b இருக்கிறதுனால b. லாஸ்ட் டைம் 8. அப்போ b-2 இன்ட்டு b+1 இன்ட்டு b-4ஓட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? b³ -5b² ப்ளஸ் 2b + 8.